சொல்லியாச்சு, ஏன் பேச மாட்டேன்? ரெண்டு மாடு வாங்கடா, மேய்ச்சிட்டு போலாம். ஒழுங்கா தள்ளுடா. வேலைக்கு 4 படி பாலாவது கறக்கும். போடு, கேர் போடு. இதெல்லாம் ஒரு வண்டி. எனக்கு வேணும். இவனை நம்பி இந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சாதாரண செருப்பு இல்ல, நல்ல கிழிஞ்ச செருப்பால் அடிக்கணும். கொஞ்சம் வண்டி நிறுத்து. காதுல விழுந்துடுச்சா? வண்டி நிக்குது. பொம்பளை பாம்பே எதிரி வரா. குட் மார்னிங். ஹலோ ஹலோ. என்ன இங்க நிக்கிறீங்க? ஏன் நிக்க கூடாதா? இதுனா உங்க வீட்டோட? நோ நோ, சும்மா கேட்டேன். மழை வர்ற மாதிரி இல்ல? மழை வரட்டும், புயல் அடிக்கட்டும், வெள்ளம் வரட்டும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டோம். அதுக்கு நானா பொறுப்பு? ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன் இஷ்டம், அப்படிதான் கோவப்படுவேன். என்னடா இது, கோவப்பட கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையா? என்ன சிரிப்பு? இல்ல, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்லாம் வேணா. இல்ல மிஸ்டர் ராஜப்பா, ரொம்ப கெட்டிக்காரவங்க கிட்ட எல்லாம் இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும். அது வீக்னஸ் இல்ல, உங்களுக்கு ரொம்ப இலகின மனசு. நீங்க ஒரு குழந்தை மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் மிஸ்டர் ராஜப்பா, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். நமக்குள்ள எதுக்கு சண்டை? லெட் அஸ் பீ குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நீங்க எங்க போகணும்? நான் கொண்டு போய் டிராப் பண்றேன், வாங்க. இல்ல வேணாம், என் ஃப்ரெண்ட் ஸ்கூட்டர் பாவம் ரிப்பேர். பரவாயில்ல, அவர் வந்துருவாரு, வாங்க. இல்ல வேணாம், பாவம். வாங்க. சரி, ஓகே. பாவம் என் ஃப்ரெண்டு, அவனை தனியா விட்டுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம். கார் என்ன புதுசா? இல்லதான் காலேஜுக்கு வருவீங்களா? என்ன டோர் டைட்டா இருக்கு? ஐயோ, கார் ரொம்ப நல்லா இருக்கு. வேற கார் எப்போ வாங்குவீங்க? ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆல் தி பெஸ்ட் ஸ்கூட்டருக்கு. அடப்பாவி, இவ்வளவு நேரம் லெக்சர் அடிச்ச அம்மா நட்டு போறாடா டேய். பெருமாள், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரணுமே. என்னம்மா வேணும்? ஒரே தலைவலியா இருக்கு, ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரீங்களா? சரி, வாங்கிட்டு வரேம்மா. இந்தாங்க. என்னடி திடீர் தலைவலி? எல்லாம் காரணத்தோட தான். எதுக்கு? பொறுத்திருந்து பாரு. ஒரு நாற்காலி கவிழ போகுது, உங்க ஹீரோ பல்ட்டி அடிக்க போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜப்பா, சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நானா? கவனிட, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தவிர வேற என்ன வேலைங்க? எனக்கு என்ன செய்யணும்? அதோ அந்த ஸ்டாண்ட் வேணும், எனக்கு எட்டல. நான் எடுத்து தரேங்க. வாங்க. ஸ்டாண்ட ஒசட்ல வச்சு அந்த அட்டெண்டர் வாழ்க வாழ்க. மிஸ் சித்ரா. என்னங்க? சும்மா பேரை கூப்பிட்டு பார்த்தேன், போங்க. என்ன சொல்ற, வாடி போயிட்டேன். சும்மா ஒண்ணு போங்கடா. எங்க அவ ஓடிட்டாளா? கையில நட ரத்தம். பம்பாய்க்காரின் திட்டமிட்ட சதிடா. இருக்குடா. என்னடி ஒரே ஆட்டம் போடுற? பாத்து, நேத்து ராஜப்பா கீழே விழுந்து கைய ஒடிச்சுக்கிட்ட மாதிரி நீ ஒடிச்சுக்க போற. பாவண்டி. என்னடி அவர் மேல அவ்வளவு வைக்கிற? அவன் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான் தெரியுமா? ஒழுங்கா விழ தெரியலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படியா பாப்பற பேன விழுவாங்க. ஏண்டா சிகரெட் வாங்கிட்டு வந்தீங்க, வத்தி பிடி கொண்டு கூடாதா? மறந்துட்டான்ப்பா.
பெருமாள் வாயா, தீப்பெட்டி இருக்க? காதே கேட்கல இல்ல துண்டு வேற தீப்பெட்டி கேக்குறாரியா? எதுக்குப்பா? யோ, எத்தனை வருஷமா இந்த காலையில பியூனா இருக்க? 20 வருஷமா. பசங்க எதுக்கே தீப்பெட்டி கேட்பாங்க? தம் அடிக்கத்தான். அட பாவிங்களா, ஏன்பா ஏன்? மேல பிரின்சிபால் ரூம் இருக்கு, கீழே சிகரெட் பிடிக்கிறீங்களா? ஆண்டவன் கொடுத்தா மேல இருக்கிறதா சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. அதுக்குன்னு பூமியில தப்பு நடக்காமையா இருக்கு? இப்ப அவன் பிறக்கல, பத்தி பெட்டித்தான். வேணாம் தம்பி, அப்புறம் பிரின்சிபால் கிட்ட நான் மாட்டிக்குவேன். ஆமா, பிரின்சிபால் இதுக்காக தனியா ஒரு விசாரணை கமிஷன் வச்சு உன்னை தண்டிக்க போறார். தீப்பெட்டி தாயா. நீ இன்னுமா போல? போயிட்டு வாயா. நீ இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகுது, சீக்கிரம் போயா. அது இல்ல தம்பி, ஒரு சிகரெட். சிகரெட்டா? மேல பிரின்சிபால் ரூம் குடுறா. பெருமாள், சிகரெட்டுக்கெல்லாம் அனாவசியமா சைகை காட்டாத. ஓ சரி தம்பி. தம்பிகளா நல்லா படிங்க. சரிங்க. சந்தேகம் வந்தா உன்னை கேக்குறேன். அவமான சின்னம் அழிக்கவே முடியல குரு. இந்த ஹைட்டை வச்சுட்டு எங்க தப்பு பண்ண? போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட ஏமாந்து அடி வாங்கினியே. விட்றா, நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல அவளை அழ வச்சிட முடியும். கொஞ்சம் நினைய. நினைக்கிட்டா நினைச்சிருவேன். நேர கிளாஸ் ரூம் போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. டுடே we will take study of molecules. யார் அவனும்? சித்ரா யார் சார்? போன் வந்திருக்கு சார். போன் வந்திருக்கா? போமா போ. சார் இவங்க தான் சித்ரா. அப்படியா? உனக்கு போன் வந்திருக்குமா? ஹலோ, சித்ரா ஹியர். ஹலோ சித்ரா? ஆமா. சித்ரா தானே பேசுறது? ஏ சாரி, உங்க மனசை தேத்திக்கங்க. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டாரு. ஏம்மா ஏன் அழற? இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? விஷயத்த சொன்னாதானே தெரியும். எங்க அப்பா இறந்துட்டாரா? என்னது, அப்பா இறந்துட்டாரா? ஏடி சித்ரா, ஏன் அழற? என்ன ஆச்சு? சரோஜா, எங்க அப்பா இறந்துட்டாரா? இப்பதாம்மா போன் வந்தது. யாராவது வீட்டுக்கு போன் பண்ணி கார் அனுப்ப சொல்லுங்க. டேடி, ஹலோ, சித்ரா வீடா? நான் சரோஜா பேசுறேன். ஏய், உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. உங்க அப்பா தான் பேசுறாரு. ஹலோ டாடி, டாடி. சரி சரி, முதல்ல போன கீழே வை, வீட்டுக்கு போலாம். டாடி, அங்கடி போலாம். யாரடி போன் பண்ணிருப்பா? எவ்வளவுதான் அழகான பொண்ணா இருந்தாலும் அழும்போது அசிங்கமா தான் இருக்குல்ல. எங்க இருந்து போன் பண்ணிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. காலேஜுக்கு போன் பண்ணா ஒரே எங்கேஜா இருக்கு. இந்த நேரம் பார்த்து வண்டி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கிற. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பா, அப்பா. ஏமா போன்ல இது? என்னாச்சு சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். என்னம்மா? அட, ஏன் அழற? ஏன் சொல்லுமா. சொல்லேண்டி. நீங்களா சொல்லுங்களேன். இல்ல, நீங்க இறந்துட்டதா போன் வந்து, அதனாலதான் அவன் ஷாக் ஆயிட்டான். அட பைத்தியம், இருக்காமா அழற? நானா கல்லு மாதிரி இருக்கேனே. ஆமா, எந்த ராஸ்கல் இப்படி போன் பண்ணிருப்பான்? தெரியல சார். ஒரு கார்டு கூட சரியா வர மாட்டேங்குது. காத்தா வராயா? என்ன குரா? ஒன் கார்டா? இது என் கார்டா? இது பின்னடா உன் கார்டா? இது அடச்சி, ஒரு சீட்டான்னு கேட்டேன். ராணி, ச்சே, என்ன இந்த ராணி இப்படி நம்மள அழ வைக்குது? காலேஜ் ராணிய நீ ஆள விட்டுக்கின, அதனாலதான் சீட்டு கட்டு ராணி ஓட்ட ஆள வைக்குது. சித்ரா ரொம்ப அழுதுட்டல்ல. போகுறோம் பாவம். அந்த பொண்ணு எப்படி அழுது தெரியுமா? நீ ரொம்ப மோசம் புரியா? என்னடா மோசம்? அவன் மாத்திரம் அப்படி செய்யலாமா?
நமக்குள்ள 1000 தகராறு இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அவ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்றது இருக்க, அவளவா நல்ல குரு. ஆமா குரு, இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிட கூடாதுதான். என்னடா இது? ஆமா குரு, நீ செஞ்சது ரொம்ப தப்புதான். அரே ராஜப்பா, என்ன அவங்க சொன்னதே நீ ஹிந்தியில சொல்ல போற? எப்படியும் புரியாது, கம்முன்னு. சித்ரா, ஐம் சாரி, நான் விளையாட்டுக்காக தான் அப்படி செஞ்சேன். நான் சீரியஸா எந்த விதமான மோட்டிவோட செய்யல. நான் சொல்றது கேளுங்க, சொன்ன கேளுங்க ப்ளீஸ். நான் அப்படிலாம் Shut up. Mind your business. ஏண்டா, இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? தென்னை மரத்துலயா? அங்க அங்க. ஒண்ணுமே சரியில்லை, எல்லாம் ஓசைஸ்லயே இருக்குதுங்க. ரொம்ப நாட்டினா ஒரு வாட்டு சாட்டமா இருக்க வேணாவா? ச்சே, சந்தையில மாடு பிடிக்கிறவெல்லாம் சென்னையில லவ் பண்ண வந்துட்டு என் உயிரை வாங்குறான். டேய், உனக்கு வாட்டா சட்டமா ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? நாளை காத்தால 6 மணிக்கு இங்கே பார்க்குக்கு வந்துரும். காலங்காத்தால எழுந்து வந்து நடுக்கத்தோட உட்காந்துருக்கேன். என்ன சுப்புண்ணு, நீ சொன்ன பொம்மநாட்டி காணுமே? பொம்மநாட்டி இல்லடா, கம்மநாட்டி. பொண்ணு பொண்ணு அதான் காணுமே. எவனவன ஓடுனுக்குறான். ஓடுறதெல்லாம் மீனாக்குமா? ஏய், ஓடி மீன் ஓட ஒரு மீன் வருமானமும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப நீ கொக்கு, மீன் வந்தவன சொல்ற கொத்து. கொத்துற கொத்துற ஓடுங்க. என்ன சுப்புண்ணு, என்னடா நீ சொன்ன மீனை காணும், ஆம்பளைங்களா ஓடிக்கிறான லொங்கு லொங்குன்னு? என்னடா சொல்ற? மீன் வந்தாச்சு. எப்படி இருக்கு மீன்? டேய், எப்படிடா மீன்? சரியான வெறால் மீன் கண்ணு. ஐயோ, என்னடா அவ தரையிலயா ஓடினுக்குறா? ஆ, என் நெஞ்சில இல்ல ஓடினுக்குறா. பாத்துடா, ஷூவை போட்டுட்டு ஓடுறாடா. வலிக்குதே கண்ணா, வலிக்குதே. மண்டே கண்டே போட்டுறாதடா. பாவத்துல அதான் பேலன்ஸ், அதே ஃபில்அப் பண்றாத. சுப்புண்ணி, அடே சுப்புண்ணி, என்னடா? என் கரும்பு தோட்டமே அழிஞ்சாலும் சரி, இந்த மீனை பிடிச்சே ஆகணும். ஏண்டா, நான் எதுக்கு இருக்கேன்? என்னத்துக்கு முடிச்சிருவோம். பிடிச்சலான்ட்டியா? இன்னைக்குதான் நான் பாத்துருக்கோம். நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலேஜுக்கு போட்டு வந்துருவோமே. காலேஜுக்கா? ம், என்னத்த காலேஜுக்கு போய் போகலான்றியா? அங்க போனதாண்டா வசதியா தூங்கலாம். சரி வா போலாம். ஐட்டம் ஃபர்ஸ்ட் சைஸ் ராஜப்பா. வெல்டன் ராஜப்பா, வெல்டன். லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் சைஸ் ராஜப்பா. இந்த வருஷம் கண்டிப்பா ராஜபாதன் சாம்பியன். ஷார்ட் புட் ஃபர்ஸ்ட் சைஸ் ராஜப்பா. ஜாவலிங் த்ரோ ஃபர்ஸ்ட் சைஸ் ராஜப்பா. பாவண்டி நல்லா ஓடி வந்துட்டு இருந்தார் தெரியுமா? நான் கூட ராஜப்பாவை இந்த வருஷம் சாம்பியன் நினைச்சிருந்தேன். என்னடி ஆச்சு? நல்லாதான் ஓடி வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு பிடிச்சு வந்துருச்சு. பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு, கை கால்லாம் எடுத்துட்டு. பாவண்டி. இவ்வளவு நாள் அலைஞ்சது வீடாவள கண்ணு, செமத்தியான மீன் மாட்டிக்கிச்சு. சுப்புண்ணி, அந்த மீன் எப்படியாவது புடிச்சாவணும்டா. டேய், காலேஜுக்கு வந்திருக்கோம்டா, இப்போ அந்த மீனை மறந்துடுறா. முடியலையே. கிளாஸ் ரூம் வந்தாச்சுறாங்க, சும்மா இருடா. ஆமா. நீங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா? வாங்க, உள்ள வாங்க. நான் உங்க கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர். என் பேர் பூமா. உங்க பேரு? மீன். மீனா? I mean, my name is M.M. ராஜகோபாலன். ஓ, உங்க பேரு? காத்தவராயன். என்னடா சிரிக்கிறீங்க? இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? ஷூ, அப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்னங்க, நான் எப்ப வாய திறந்தாலும் சிரிக்கிறானுங்க. ஓட்டப்பட்டுவீங்க. ஷூ. உங்களை இல்லைங்க. வாங்கடா டேய், வாங்கடா வாங்கடா. சரி சரி, பாடத்தை கவனிங்க. ஏண்டா, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அட போட,
ஊரெல்லாம் தேடி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணோம். நம்ம ராசி அவ என்னடா நமக்கே லட்சம் வந்துக்கிறா. அதனால என்னடா கவலையை விடு. விட்டுட்டு மறுபடியும் திருப்பா லோலன் அலையலான்றியா? எப்படி? வேண்டான்னு கற்ப தவறக்கூடாதுடா. கற்பா மனசார ஒருத்திய நினைச்சதுக்கு அப்புறம் எந்த நிலைமையில மாறக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி பெரியவங்க தெரியாமலா சொல்லிருக்காங்க. அதுக்காக வாத்தியாரமாவே லவ் பண்ண சொல்றியா? என்னடா நியாயம்? லவ் பண்றதுக்குன்னே மெட்ராஸ் வந்தது மட்டும் நியாயமோ? ஆமா, ஆனா அவனா பாயிண்ட் புடிச்சிருவே நீ. டேய், நாம வாத்தியாரமாவை லவ் பண்ணல, நாம லவ் பண்ணவும் வாத்தியாரமா வந்துட்டா. அது யார் மிஸ்டேக்கு? நீ சொல்றதுலயே நியாயம் இருக்குது கண்ணு. அதான் சொல்றேன், காதல் வேற கல்வி வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத. பண்ணல. காரியத்தை முடிப்போம், காதலில் ஜெயிப்போம். இல்ல கண்ணு, காதலில் ஜெயிப்போம், காரியத்தை முடிப்போம். சரி. என்னம்மா என்ன புக்கு தேடுறீங்க? நாங்க நிச்சயமா சொல்றோம், உனக்கு இந்த ஃபிட்ஸ் வர காரணம் அந்த சித்ரா தான். டேய், உளறாதீங்கடா. நாங்க உளறாமா? நேத்து டாக்டர் என்ன கேட்டாரு? உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். வேற என்னடா கேட்டாரு? உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். யாங்குற டாக்டர் ரீசெண்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? அடிக்கடி படான்னு கேட்டுக்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லிக்கிற. உண்மையை தானே சொன்னேன். என்னடா உண்மை? சத்தம் போடாத, பக்கத்துல லைப்ரரி இருக்கு. பேச்சு மாத்ததுக்கு அன்னைக்கு லேப்ல கேவல அது ஆக்சிடென்ட் இல்ல, அதுல உனக்கு அடிபடல. கரெக்ட். என்னடா கரெக்ட்? அவனை ஏன்டா முறைக்கிற? நான் சொல்றேன், உனக்கு வந்திருக்க அந்த வியாதி காரணம் ராஸ்கல் அந்த பாம்பேக்காரி தான். பிளடி பிச். ராஜப்பா, என்னடா இது? ஐ எம் சாரிடா.